வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. வக்ஃப் சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது தொடர்பான சட்ட திருத்த மசோதா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட்டது. பல்வேறு கட்சி எம்பிக்களும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்ததை அடுத்து அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கூட்டுக்குழுவில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு திருத்தங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஒப்புதலை பெற அந்த சட்ட திருத்தம் தயாராக இருக்கிறது. திருத்தங்களும் பல்வேறு கட்சிகள் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு இறுதி வடிவத்தை எட்டி வருகிறது. அதே சமயம் இந்த சட்ட திருத்தத்தில் பல விதமான திருத்தங்களை நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை எதிர்க்கட்சி தரப்பில் வைக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார். வணக்கம். இதுபோலவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கனக சபாபதி அவர்களும் அரசியல் விமர்சகர் TDS ரவி அவர்களும் நம்முடன் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். இதுவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். கனக சபாபதி சார், உங்கள்கிட்ட இருந்தால் அந்த விவாதத்தை நான் முதல்ல தொடங்குறேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட அந்த பரிசீலனை முடிந்து திருத்தங்கள் ஏற்கப்பட்டு சில திருத்தங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு இறுதி வடிவத்தை எட்டியிருக்கிறது அந்த வக்ஃப் போர்டு திருத்த மசோதா. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரே புகார் 500 திருத்தங்கள் வரை நாங்கள் கொடுத்தோம், அதில் ஒன்றை கூட இந்த அரசு ஏற்கவில்லை, இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்கவில்லை என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது முழுக்க முழுக்க அரசியலுங்க. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலிருந்தே 1947 சுதந்திரம் வாங்கியதிலிருந்தே மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலையில, மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற வேலையில ஈடுபட்டு வருகிறது. அதனை எதிர்த்துத்தான் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் கட்சி அந்த அமைச்சரவையை விட்டே வெளியே வந்தார்கள். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆகவே அதற்கு பின்னாலே 1954 இந்த சட்டமானது காலனி ஆதிக்க காலத்தில் போடப்பட்ட சட்டத்தை ஒட்டி அது செயல்படுத்தப்பட்டது. பிறகு 1995 அதை மறுபடியும் சில திருத்தங்களை மேற்கொண்டு கொண்டு வந்தார்கள். இப்போது இந்த 2024 திருத்த மசோதாவானது 2 சட்டங்களை உள்ளடக்கியது. ஒன்று வக்ஃப் திருத்த மசோதா 2024 அப்படிங்கிறதுங்க. இது வக்ஃப் சட்டம் 1995 கொண்டு வரப்பட்ட சட்டத்துல திருத்த சொல்லுது. உதாரணமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கின்ற முறை, இப்பெல்லாம் தொழில்நுட்பம் கடந்த 20-30 ஆண்டுகள்ல நிறைய வந்திருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை வைத்து இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி ஆவணங்களை மெயின்டைன் பண்றது, அதை எப்படி சர்வே பண்றது, இதற்கான திருத்தங்கள். இரண்டாவது வக்ஃப் சட்டம் அப்படின்னு, இது காலனி ஆதிக்க காலத்தில் கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தை இந்த நம்முடைய 2024 திருத்த மசோதாவானது சட்டமானது அதை நீக்குகிறது. ஏன்னா அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அதை கொண்டு வந்ததே இஸ்லாமியர்கள், மன்னிக்கவும் பிரிட்டிஷ்காரர்கள். ஆகவே இதை சரி செய்வதற்காகத்தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் கொண்டு வரப்பட்ட பின்னால நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்தன. அதையொட்டி அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இப்போது 4-5 மாதங்கள் பல நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு சென்று மக்களை எல்லாம் சந்தித்த பின்னால பல்வேறு விதமான மக்கள், அதுல இஸ்லாமிய பெருமக்கள், அதுல ஸ்காலர், அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள், மத அடிப்படையில நிபுணத்துவம் பெற்றவர்கள், பிறகு வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை எல்லாம் கலந்தாலோசித்த பின்னால இந்த 14 அமெண்ட்மெண்ட்களை அதில் உள்ளடக்கி இப்போது அது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் தேவைன்னா, நான் பின்னால சொல்றேன் ஏன் எல்லாம் தேவைன்னு. நீங்க எந்த சொத்தை எடுத்துட்டாலும் வக்ஃப் வாரியத்தை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்ப நான் ஒண்ணு காங்கிரஸ் உறுப்பினருக்கு வந்திருக்காரு, அவர் கேட்க விரும்புறேன். நமக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாடுல திருச்செந்துறை, திருச்சிக்கு பக்கத்துல கிராமம், ஏறத்தாழ 450 ஏக்கர் உள்ள அந்த கிராமம். அந்த கிராமத்துல 1500 வருஷம் பழமையான சந்திரசேகர சுவாமி கோயில் இருக்கிறது. அந்த கோயில் உட்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வக்ஃப் வாரியத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வக்ஃப் வாரியம் இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்தது.
எவ்வளவு வருஷம் பழமையான கோயில்? 1500 வருஷம். அந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய மதம் வந்தே அதுக்கு பின்னாலதான் வந்திருக்குது. ஆக சார் அதற்கு பின்னால குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் சார், குறுக்கிடுறேன். ஒன்று எப்படின்னா, இப்போ அந்த சட்ட திருத்த மசோதா வந்து ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிட்டு கூட்டுக்குழுவில் விவாதங்கள் நடக்கு. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற, அவங்க என்ன திருத்தங்கள் சொன்னாங்கிறது தெரியல நமக்கு. ஆனால் நாங்கள் ஒரு 500 திருத்தங்கள் கொடுத்தோம், ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் பிஜேபி எம்பிக்கள் கொடுத்தது இல்லைன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல இதுல வந்துங்க, அதாவது குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெருமக்களே சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நாடு பூரா ரயில்வேவுக்கும் ராணுவத்துக்கும் ரயில்வேவுக்கும் அடுத்ததாக மிக அதிகமாக நிலம் இருப்பது வக்ஃப் போர்டுக்கு தான். அதுல வக்ஃப் போர்டுகளுக்கு எவ்வளவுன்னா 9.4 லட்சம், ஏறத்தாழ 9.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. வக்ஃப் வாரியத்துக்கு கீழே 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த நிலங்களினுடைய மதிப்பு மட்டும் ரூபாய் 1,20,000 கோடி. உலகிலேயே அதிகமாக வக்ஃப் சொத்து வைத்திருக்கிறது நம்ம நாட்டில் தான். நம்ம ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கோணுங்க, நிறைய இஸ்லாமிய நாடுகளிலே கூட வக்ஃப் வாரிய சட்டம் இல்லை, எங்க இருக்குது. சரி, இப்ப இதுல வந்து நிர்வாகம் குளறுபடியாக இருக்கிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். டெல்லியில வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துகள் இருக்கின்றன. வருமானம் எவ்வளவு பார்த்தா சில லட்சங்கள் என்று அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதை சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இன்னொன்று, இந்த மாதிரி பொது நிலங்கள் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று கொண்டாடப்படுகிறது. நமக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னால சூரத் முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி அந்த கட்டடம் முழுக்க முழுக்க வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று வருகிறது. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். துவாரகால கிருஷ்ணர் பிறந்த பூமியில 2 தீவுகள் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. அந்த நீதிபதியே பார்த்து வியந்து போய்விட்டார், எப்படி ஒரு 2 தீவுகள் வர முடியும். ஆகவே இந்த மனுவை நீங்க மாத்தி கொண்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கிறார். இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது எல்லாருக்கும் நல்லது, இஸ்லாமியர்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. இன்னொன்னு, இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல நமக்கு எல்லாம் தெரியும், பல இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, சில பேர் மட்டுமே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெரும் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அதுல வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பது. அதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். முருகன் சார், உங்ககிட்ட தான் நான் வரேன். இப்போ அரசாங்க தரப்பில் சொல்கிற விஷயங்களும் சரி, இப்போ கனகசபை சார் சொன்ன விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிர்வாக சீர்கேடு நடக்கு, இல்லைன்னா அதில் வந்து ஒரு குளறுபடி இருக்குது அப்படிங்கிற விஷயம் பல்வேறு தரப்புன்னு சொல்கிறாங்க, இல்லை இஸ்லாமிய பெருமக்களும் கூட சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அரசோட கடமை, அதை தான் செய்ய முயற்சி பண்ணுறோம். அதற்கு வந்து காங்கிரஸ் இல்லைன்னா எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு இடையூறு பண்ணுறாங்க, அதை வந்து பண்ண விடக்கூடாத ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியல் சட்டம் உருவாக்கிய பின்னால் பல முறை பல சட்டங்களில் வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, இல்லை என்று மறுக்க முடியாது. நீங்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் முதல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக டெல்லிக்கு கொண்டு போய் அது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆதரவோடு அது வந்து நிறைவேற்றப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான சட்ட திருத்தங்கள்லாம் வந்திருக்கு, நான் தப்புன்னு சொல்லலை. எந்த சட்டமாக இருந்தாலும் அது நிலையானதில்லை, அது காலத்துக்கு ஏற்ப அது சில மாற்றங்களை கொண்டு வருவது இயற்கை. ஆனால் இதில் வந்து போன ஆண்டு ஜேபிசிக்கு நம்ம பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட ஒன்று, அதில் வந்து பிஜேபி சேர்ந்தவர்கள் 14 திருத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதில் வந்து மற்ற கட்சிகளுடைய எந்த உறுப்பினர் சொன்னதையும் அது ஒன்று கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது எது சரி தப்புங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதில் வந்து நீங்கள் அந்த வக்ஃப் போர்டுங்கிறது எப்போ உருவாச்சு? நம்ம சுதந்திரம் அடைந்த பொழுது பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ இங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போயிட முடியாது, அப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவ்வளவு பெரிய செல்வாக்கு இல்லைங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தது போக மிச்சத்தை வக்ஃப் வாரியத்துக்கு அவங்க ஒப்படைத்து விட்டு போனார்கள். அப்படி வந்து இன்னைக்கு சொல்றது மாதிரி 9 லட்சம் ஏக்கருக்கு மேலே அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் வந்து அதை எல்லோற்றையும் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே போனோம்னா, இப்போ நீங்கள் ராமர் கோயில் வந்து அது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதுக்கு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் வந்து இப்போ என்ன பண்ணோம், அதை இடிச்சிட்டோம், ராமர் கோயிலை கட்டிட்டோம். அது ஃபுல்லாக வந்து
இப்போ வக்ஃபு வாரியத்துக்கோ அல்லது இஸ்லாமியர்களுக்கோ சொந்தமானது இல்லை என்று முடிவாகி போச்சு இல்லையா? அது மாதிரி இன்னும் பல குற்றச்சாட்டு இருக்கு. பல கோயில்கள் வந்து இந்து கோயில்கள் இருந்த இடத்துல தான் உனக்கு மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டுலாம் வருது. அதன்படி பார்த்துக்கிட்டே போனோம்னா சார் இப்போ நம்ம அதை போயிடலாம் சார். இப்போ நம்ம எப்படின்னா குறிப்பாக இப்போ திருத்த மசோதாவில் என்ன இருக்குது, அந்த மசோதா விஷயமா என்ன விதமான முரண்பாடு வருது? இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஜேபி உறுப்பினர் சொன்னால ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தரப்பில் சொல்லப்பட்ட திருத்தங்கள் என்ன, அதை அதாவது இப்போ அந்த வக்ஃபு வாரியத்தில் வந்து இஸ்லாமிய பெண்கள் 2 பேரை அதில் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வரவேற்கத்தக்கது தான். அந்த பெண்களுக்கு வந்து அங்கே எந்த உரிமையும் கொடுக்கப்படாமல் இருந்தது பொழுது இப்பொழுது 2 பெண்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொன்றுக்கும் காரணம் கண்டுபிடித்து அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல, அல்லது வக்ஃபு வாரியம் வந்து நிர்வாகம் பண்ண முடியாது, நீங்கள் கலெக்டரிடம் போய் எல்லா சொத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும், ஒப்படைக்க வேண்டும், அவருடைய கண்காணிப்பில் தான் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று போடும்பொழுது அதில் வந்து நீங்கள் ஒரு மத ரீதியாக எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நிர்வாகத்தில் வந்து இப்போ கலெக்டர்கிட்ட போய் தான் எல்லாமே செய்யணுங்கிற ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதில் சில ஒருதலைப்பட்சமான முடிவுகள் வரும்பொழுது அந்த இஸ்லாமிய மக்களுடைய மனது பாதிக்கப்படும் என்பது உண்மைதான். அதில் வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ இந்த இதனால பல இடங்களில் வந்து வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் வந்து காலியாகவும் கிடக்க, சில இதெல்லாம் வந்து மிக குறைந்த வாடகைகளை வந்து அனுபவிக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை. அதையெல்லாம் நீ திருத்தும் பொழுது நாளைக்கு சட்டப்படி அது கொண்டு வரும் பொழுது அது வந்து நிறையா வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பது இஸ்லாமிய மக்களுக்கு, பல பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு வக்ஃபு வாரியத்தில் என்ன நடக்கிறது, அது எவ்வளோ சொத்து இருக்கிறது, என்ன எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு முழுவதும் தெரியாது. இப்போ நீங்கள் இந்த திருத்தத்தின் மூலமாக அது மாதிரி இந்த மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்து அவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிற மதத்தாருக்கும் வந்து மனக்கசப்பு ஏற்படாமல், மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தாமல், இந்தியா ஒருங்கிணைந்த நாடு, சாதி மத பேதமற்ற மத சார்பற்ற ஒரு நாடு என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த சட்ட திருத்தம் இருந்தால் நாம் யாரும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நிச்சயமாக இவர்கள் மட்டும் கொடுக்கிற அந்த 14 திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அது உறுப்பினராக இருக்கிறவங்கெல்லாம் யாருமே வந்து யார் சொல்றதையும் நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு முடிவோடு பிஜேபி அரசு சில சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அதை எந்த அளவுக்கு முடக்க முடியும், அந்த சொத்துக்களை எந்த அளவுக்கு வந்து இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதல்ல, இது வந்து இந்த நாட்டுக்கு சொந்தமானது, பொதுவானது என்று அவர்களை பறிமுதல் செய்வதற்கு எடுப்பதற்கான முயற்சி அந்த சட்ட திருத்தங்களில் இருப்பதனாக அவர் கருதுவதனால்தான் இவ்வளவு பெரிய ஆட்சேபனை எல்லாம் வருகிறது. மற்றபடி அதில் 1-2 திருத்தங்கள் நல்லதும் இருக்கலாம், அந்த திருத்தங்களில் வந்து 2-3 நல்ல திருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவர்களுடைய வக்ஃப் வாரியத்தினுடைய உரிமைகளை பறிப்பது போல அது செய்வது வந்து அவங்களுக்கு மன வேதனையை கொடுப்பதாக தெரிகிறது. அதனால தான் இந்த அளவுக்கு அது எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக வந்து இப்போ ஜேபிசியில் வந்து அது பாஸ் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த சட்ட திருத்தத்தை வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க, பார்லிமெண்ட்டு கொண்டு வர போகிறாங்க. அது மேக்சிமம் வந்து அது நிறைவேறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவருடைய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு கருத்து ஒற்றுமையோடு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தப்பல்ல. ஆனால் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கி அதனால் அவர்களுடைய மத சுதந்திரத்தில் நாம் பங்கெடுத்து அதை வந்து ஒரு பெரிய அவர்களை கொச்சைப்படுத்துவது போல ஆகிவிடக்கூடாது என்ற பயம் எனக்கு இருக்கிறது. இது போன்று நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்த முடிச்சோம்னா எல்லா சீக்கியர் இருக்காங்க, பார்சி இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் போய் அவங்களுடைய இதில் எல்லாம் போய் தலையிட்டு நாங்கள் வந்து கமிட்டி அமைக்கிறோம், உங்கள் இதெல்லாம் நாங்கள் ஒன்று சீர்படுத்த போகிறோம் என்று ஒவ்வொரு மதத்தை பற்றியும் நம்ம இப்படியே எடுத்துக்கிட்டு போனோம்னா மத ரீதியாக குழப்பங்களை உருவாக்கி நாட்டில் இருக்கின்ற அமைதி குலைந்துவிடக் கூடாது என்று அந்த பொது நோக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நான் தொடர்ந்து டிடிஎஸ் ரவி சார்ட்ட போகலாம் அப்படின்னு. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ முருகன் சார் பேசினதை கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தான், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதை நிர்வகிச்சிட்ருக்கு, இதை வந்து ஒரு பொது இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறதோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒரு அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுறதா வந்து இது அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்கும் செயல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாக குழுவில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் இடம்பெற செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து திருத்தங்களாக சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை ஏற்றுக்காங்களா இல்லையாங்கிற விஷயம் தெரியல. பட் அதுவும் திருத்தங்களாக சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முருகன் சார் சொன்ன சில தவறுகளை மட்டும் நான் திருத்திடுறேன். 1913 இருந்து இந்த வக்ஃப் போர்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ இது பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க,
அவங்க சொத்து இங்க இருக்கு, அதுக்காக நாங்க வக்ஃப் போர்டு தொடங்குறோங்கிறது இல்லை. வக்ஃப் போர்டு தொடங்கப்பட்ட பொழுது இஸ்லாத் சொந்தங்கள் அவங்களுடைய நிலங்களை இப்போ இது வாரிசு இல்லாம போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வக்ஃப் போர்டு நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கப்பட்டு பிறகு 1923ல 54லலாம் மாற்றங்கள் ஏற்பட்டு வந்ததுங்கிறது அவருக்கு தெரியணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஒரு 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 சட்ட திருத்தம் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நம்ம இதை பார்க்கக்கூடாது. இது நிலம் சார்ந்த விஷயம். நிலம்னு சொன்னா இந்தியர்களுடைய நிலம் சார்ந்த ஒரு விஷயம். இதுல இஸ்லாத்தோ இல்ல நாங்கள் இவங்கெல்லாம் பயமுறுத்துறாங்க இல்லையா, நாளைக்கு கிறிஸ்தவர்கிட்டையும் கை வைப்பாங்க, பார்சிகிட்டையும் கை வைப்பாங்க, ராமசாமி நிலத்தையும் எடுத்துருவாங்க, ஜேம்ஸ் நிலத்தையும் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு சத்தியமா இல்லை. பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட 8,73,758 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு 200 கோடி தான் லாபம் வந்தது அப்படின்னு சொன்னா இது தவறாக இருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் மறைபொருளாக போகிறது. இதனுடைய வருமானம் மொத்தமே இவ்வளவுதான் வருமா? உங்களுக்கு தெரியும், 8,72,000 ஏக்கர் அப்படின்னு சொன்னா அது எத்தனை நாடுகள் அந்த அந்த பர்டிகுலர் ஏக்கருக்குள்ள எத்தனை நாடுகள் அடங்குங்கிறதெல்லாம் தெரியும். வெறும் 200 கோடிக்கு கணக்கு காட்டுவாங்க. இந்த வேல்யூவேஷன் சொல்றோம் இல்லையா, 9 லட்சம் 1 லட்சத்தி இத்தனை கோடின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வேல்யூவேஷன் கூட எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு நிலத்தை நீங்க வைக்காமே இருந்தா அதனுடைய கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். கைட்லைன் வேல்யூங்கிறதும் அதன் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 70-80 வருடங்களாக இவங்க எந்த நிலத்தையும் விற்கல. அப்ப அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? பூஜ்ஜியத்தின் அருகில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது விற்கப்படக்கூடியது அப்படிங்கிற அடிப்படைக்கு வந்ததுன்னு சொன்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வேற விதமா இருக்கும். இதற்கு பிறகு இந்த பர்டிகுலர் சட்டத்திட்டம் கொண்டு வரும்போது இது பாராளுமன்றத்தில் விவாதித்து பிஜேபியால கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா எங்க பிரச்சனை வந்ததுன்னா, அந்த டைம்ல தான் இந்த பங்களாதேஷ் விஷயம் உள்ள வந்த உடனே பிஜேபி அதை அழகாக சாமர்த்தியமாக இந்த சமயத்துல பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லி இதை ஒரு ஜேபிசிக்கு கொடுக்குது. ஜேபிசி என்னைக்குமே எந்த ஜேபிசி அமைந்தாலும் அதுல எதிர்கட்சிகள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, பேச விடல, எங்க கருத்துக்களை எடுத்துக்கல அப்படிங்கிற கருத்தை எப்போதுமே, அதுக்குதான் ஜேபிசி வேண்டான்னு நம்ம எப்போதும் சொல்லுவோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப 290 பேர் பிஜேபி சார்ந்து இருக்காங்க, 230 பேர் இந்தி கூட்டணியில இருக்காங்க. அப்போ இந்த உடனே நாம என்ன பண்ண முடியும்? 16க்கு 10ன்னு வச்சிருக்காங்க, அதுக்காக 16க்கு 14ன்னு வைக்க முடியுமா? அப்படி வைத்தா என்ன ஆகும்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி உள்ள கட்சி 2 எம்பி உள்ள கட்சிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன், 99 கஷ்டப்பட்டு 3 தேர்தலா வாங்கின ராகுல் காந்தி ஐயாவுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன்ங்கிற மாதிரி வரும். இது நியாயமற்ற ஒரு விஷயம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ முருகன் சார் சொல்கிற விஷயம் அதுதான், எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ எல்லா அந்தந்த சமூகங்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்கு. இல்லை ஒரு இப்போ சீக்கியர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், இல்லை அவங்கவுங்க தான் அவங்களுடைய விஷயங்களை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதை அரசாங்கத்திட்ட கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அரசு நியமிக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியரோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒரு அதிகாரியை கொண்டு வரும்போது அவர் தலையிட்டு இதை வேறு விதமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அச்சத்தை சொல்கிறாங்க இல்லையா? இல்ல, நீங்க நியாயமாவே யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப இந்து அறநிலையத்துறை ஒரு கோவில்ல என்ன பூஜை பண்ணணும், யார் பண்ணணும்ங்கிறத முடிவு பண்ண முடியும். ஆனால் அந்த கோவிலினுடைய வருமானத்தை யாரை வைத்து வேண்டாலும் பண்ண முடியும். அறநிலையத்துறையில எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியும். ஆனா சம்பிரதாய ரீதியா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இந்து நம்பிக்கை உள்ளவங்களை மட்டும் வைப்பாங்க. ஆனால் அதில் போலி நாஸ்திகர்கள் எத்தனையோ பேர் அந்த அறநிலையத்துறையிலும் இருக்காங்க. ஆனால் இங்க மதமே வரல. இது நிலம் சார்ந்த ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மசூதியை யார் நிர்ணயிக்கணும்னு கேட்டா 100% நான் சொல்வேன், இந்திய முஸ்லீம் தான் நிர்ணயிக்கணும், வேற யாருமே இதுல வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். மசூதியையோ பள்ளிவாசலையோ வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப சார் சொல்லும் போது அந்த டிஸ்பியூட்டை சொன்னாங்க இல்லையா, அதை நிலங்கள் சார்ந்த டிஸ்பியூட்டே கூட இரு மதத்தினர் கூட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அப்போ அது ஒரு சார்பா பேரும் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் போகாது ஜனா சார். ஏன்னா இது வரைக்கும் என்ன மாதிரியான அநியாயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு வழக்கை கொண்டு போய் ஒருத்தர் கொண்டு வருவார், இது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லி கொண்டு போவார். இல்லைங்க இது வசத்துல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு வசத்துல போய் உட்கார்ந்தது உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த இப்ராஹிம் வர சொல்லு. வந்துட்டேன், இப்ராஹிம் இது உன்னுடைய நிலம் தான், நீ சையத் நீ கிளம்பி போ. இவ்வளவுதான் அங்க நடக்கும். அந்த அந்த ட்ரிபியூனல்ல எந்த ஒரு விவாதமும் இருக்காது, விவாதம் நேராக நடக்காது, எல்லாமே மறைபொருளாக இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் சகோதரர்களும் சகோதரிகளும் இதுல பாதிக்கப்பட்டதை சொன்னாங்க. உங்களுக்கு கனக சபாபதி ஐயா ஒரு கிராமத்தை பத்தி சொன்னாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது, வக்ஃப் போர்டு கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு வராங்கிற நிலைமை இருந்து
இந்த வஃப்து போர்டை கொண்டு வரேன்னு சொன்ன மறுநிமிடம் அந்த கிராமத்தை சார்ந்த வஃப்து போர்டு அதிபர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் கண்ட்ரோல் இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் தான் இதுல நிலம் இருக்கு, மொத்த நிலம் இல்லைன்ட்டாரு. ஸோ இது 75 வருடங்களாக சொல்லப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியோ ஒவ்வொரு ஏழையோ வைத்துக் கொண்டிருந்த 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ 1 ஏக்கரோ அரை ஏக்கரோ அந்த நிலத்தை அவன் விற்கவே முடியாமல் 75 வருடங்களாக, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா விற்க முடியாது, எந்த ஒரு காரணத்துக்காக அந்த நிலத்தை பயன்படுத்த முடியாது. இந்த வஃப்து போர்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் அது எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரியான அநியாயங்களை தவறுகளை போக்குவதற்காகத்தான் 16 பிஜேபியை சார்ந்த 10 எதிர்கட்சியை சார்ந்த அன்பர்களை வைத்து ஜேபிசியை கொண்டு வந்தாங்க. உடனே இவங்க ஜேபிசியில ஒத்துப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அரசியல்வாதிகள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிட்டா அவங்க போய் திருப்பி வாக்கு வங்கி அரசியல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உடனே நாங்க எதிர்த்தோம். 500 விஷயங்கள் பேசணும். ஏங்க மொத்தமே 44 அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 44 அமெண்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஏதோ முறுக்கு சுத்தினா கூட 44ங்கிறது ஒரு 134 ஆகும். 500 விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா எதுக்கு சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க, அந்த 500 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 44 அமெண்ட்மெண்ட்ல கூட 14 தான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதத்துக்கு வருது. 36 ஏரிங்க்கு மேல அதுல நடந்திருக்கு. இப்பவும் நம்ம என்ன சொல்றோம், இவர் சொல்றாரு இல்லையா, கலெக்டரை வைத்து தான் நான் ஏன் முடிவு பண்ணணும், கலெக்டர் வேற மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம். இந்த பார்வையே தவறு. ஆளுநரோ சபாநாயகரோ பிரதமரோ முதல்வரோ கலெக்டரோ அதிகாரியோ அதிகாரி தான், கவர்னர் தான். அவன் ஒரு இனத்தை சார்ந்த குலத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவன் அல்ல. அது எப்போதுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பதவியில ஒரு வக்கீல் நீதிபதி ஆகலாம், ஆனால் நீதிபதி இஸ்லாமியராகவோ கிறிஸ்துவராகவோ மாறவே முடியாது. நீதிபதி நீதிபதி தான். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஒரு சர்வே கமிஷனரை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கப்பட்டது, இன்னைக்கு கலெக்டரை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கப்படுகிறது. கலெக்டர்ங்கிறவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு குலம் சார்ந்தவராக நீங்க பாப்பீங்க, ஆட்டுக்கு தாடின்னு பேசுவீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு என்ன ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்குன்னா, டைரக்டாக நான் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். நான் போய் வஸ்து பாரியத்துல உட்காந்து இந்த கொஞ்சம் வழக்கு பாருங்கய்யா கேளுங்கய்யான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறது நேரான ஒரு விஷயம் தானே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த எதிர்கட்சிகள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சார் ஒருத்தர் ஒரு ஹியரிங்ல பானர்ஜின்னு ஒருத்தர் கிளாஸை உடைக்கிறார் சார். இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிற பேர்ல அவர் ஒரு முக்கியஸ்தர், ஒரு மேதாவின்னு சொல்லித்தான் யாரையுமே அந்த ஜேபிசியில கொண்டு போய் போடுறோம். அவர் கிளாஸை உடைக்கிறாரு, அவரை சஸ்பெண்ட் பண்றோம். திருப்பரங்குன்றம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம அது வக்ஃப் போர்டினுடைய இடம்னு அந்த மந்திரி சொல்றாரு. அந்த மந்திரி தான் தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் போர்டு சேர்மனா இருக்காரு. நாளைக்கு எந்த ஒரு நிலமும் எங்களோடதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா நாம எல்லாரும் நிலை வாங்குவதற்கான அர்த்தமே இல்லை. இதை உடனே அரசியல் பண்ணி என்ன, டெல்லி தேர்தலை மனசில் வைத்துக் கொண்டுதான் இதை பண்றாங்கிறாங்க. டெல்லி தேர்தல் இஸ்லாத்தவர்கள் இல்லையா? இந்த வக்ஃப் போர்டு கொண்டு வந்தா உடனே டெல்லி தேர்தல் அது பிரதிபலிக்காதா? பண்ணக்கூடியவர் பண்ண மாட்டாரா? விமர்சனம் வைப்பதாக இருந்தால் நேர்மையாக இந்தியனாக வைங்க. இது மதம் சார்ந்த பிரச்சனை இல்லை, நிலம் சார்ந்த பிரச்சனை என்று பேசுங்கள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். முருகன் சார், இப்போ டிடிஎஸ் ரவி சார் சில விஷயங்கள் சொன்னார். அது ஒரு பார்வையாக பார்க்கும்போது சரியாக தெரியுது இல்லையா? இப்போ எப்படின்னா, ஒரு மாவட்ட ஆட்சியரோ இல்லை ஒரு அரசு அதிகாரிக்கு அவர் இது சார்பு அது சார்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு டிஸ்பியூட்னு வந்துடுச்சு, ஒரு குளறுபடி இருக்குது, ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது அரசு தலையிட போகுது. அப்படின்னா அரசு அங்கே யார் இருக்காங்களோ அந்த அரசு அதிகாரி அதை தலையிட்டு இல்லை அவர் அதை கணக்கெடுப்பார் அப்படிங்கிற விஷயம் ஒரு சரியான முடிவாக தானே இருக்க முடியும். சார், நீங்கள் ஒரு வக்ஃப் வாரியத்தில் சில பேர் சேர்ந்து அதில் கொள்ளடிக்கிறாங்க, சில பேர் சேர்ந்து முறைகேடாக அந்த நிலங்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் நாம் அந்த இஸ்லாமிய இதத்தை சேர்ந்த மக்களுக்கே நாம் வெளிப்படுத்தும் போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதில் இதை வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. பரவாயில்லையா, இவ்வளோ நாள் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கான், ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் ஏமாத்திருக்கான் அப்படின்னு அவர்கள் மன திருப்தி அடைகிற அளவு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் வரவேற்கிறேன். இப்போ கலெக்டர் பொதுவானவர் தான் இருப்பார். இல்லை, மாவட்ட ஆட்சியர், நீங்கள் மாவட்ட ஆட்சியரோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நிர்வாக அதிகாரியாக மட்டும்தான் இல்லை. அதை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர் நம்ம இதில் ஒழுங்காக கரெக்டாக நடந்துக்கணும், எந்த சார்பும் இல்லாமல் நடந்துக்கணும்னு அவர் நினைத்தாலும் கூட அரசு என்ன சொல்லுகிறதோ, அரசு ஏன்னா இன்றைக்கு ஒரு மத சார்புடைய அரசு என்று பெயர் வாங்கி விட்டது பிஜேபி. பல விஷயங்களுக்கு உதாரணம் சொல்லலாம், அதுக்கு டைம் இல்லை.
அதனால நீங்க என்னதான் சொன்னாலும் அரசு என்ன உத்தரவு போடுகிறதோ அதை செயல்படுத்துவதுதான் கலெக்டரோட வேலையை தவிர இவர் நேர்மையாக இதுல நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவரு. அது மட்டும் இல்லாம வக்ஃப் போர்டுல மற்ற மதத்தை சேர்ந்த 2 பேர் அங்கத்தினரா போடணும், உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? சரி, இந்து மத ஒரு அறக்கட்டளை இருக்கு, அதுல ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் சேர்க்கிறதுக்கு சம்மதிப்போமா? அது ஏற்கக்கூடியதா? ஒரு கிறிஸ்தவரை கொண்டாந்து நான் இந்து மத இதுல சேர்றேன், அந்த கமிட்டியில போடுறேன் அப்படின்னு ஏத்துக்க மாட்டான். நீங்க அது மாதிரி எந்த இதுலயும் அதை ஏற்றுக்க முடியாது. மத ரீதியான ஒரு இதுதான் அது. நம்ம மதமே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. உலகம் பூரா மதம் இருக்கிறது. மத ரீதியான உள்ள நான் வேறொரு மதத்தை சேர்ந்த 2 பேரை நான் உறுப்பினராக்கணும்னா அவங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பிரச்சனை கிளப்பிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அங்கே முடிவுக்கு வர முடியாது. அது நல்லதல்ல. அவன் மத ரீதியாக அது பற்றுடையவன். அந்த மதத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த மத கோயிலுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி திருத்தங்களை கொண்டு வரணும் அவனுக்கு தெரியும். அதை நீங்க வேறொரு மதத்திலிருந்து 2 பேரை உள்ள கொண்டாந்து போட்டு குழப்பத்தை உருவாக்குற அந்த முயற்சி ஏற்கக்கூடியது அல்ல என்பதுதான் முக்கியம். நீங்க செய்கின்ற காரியம் இந்த மக்களை ஒருமைப்படுத்துகின்ற ஒற்றுமைப்படுத்துகின்ற வகையில் எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் நான் ஏற்கிறேன், நாங்கள் ஏற்கிறோம், நான் இல்லை என்று சொல்ல முடியாது. அது எத்தனையோ திருத்தம் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, எல்லா வகையான சட்டங்களுக்கும் திருத்தம் வந்திருக்கு. நீங்க கொண்டு வர சட்டம் அதை ஒண்ணு ஒத்துக்கிட்டல, 2 இஸ்லாமிய பெண்களை இந்த கமிட்டியில போட்டால் அது வரவேற்கத்தக்கது. அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு உரிமையை நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள், நான் ஏற்கிறேன். ஆனால் மற்ற மதத்துக்காரவங்களை இந்த கமிட்டியில கொண்டாந்து 2 பேரை போடணுங்கிறது ஏற்க முடியாது. அது தேவையில்லை. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம். கனகசபாதி சார், கனகசபாதி சார்கிட்ட போயிட்டு வந்துடுறேன் சார். இப்போ சார் முருகன் சார் சொன்ன விஷயங்களையும் கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா, அரசு அதிகாரி அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதில் ஒரு அரசியல் தலையீடு வந்துடும் அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாரு. அதே போல் அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தில் மற்ற மதத்தை சார்ந்தவங்க 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் நிறைய தவறுகளை சொன்னாருங்க. இந்த வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியே இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க, பாகிஸ்தானுக்கு போனவங்களுக்கு அது டிடி சவி சார் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டாங்க சார். எடுக்கிற சட்டம் 65 வந்தது. அது எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அது ஏற்கனவே இருந்தாலும் அந்த சுதந்திரத்துல பிரியும் பொழுது கொடுக்கப்பட்ட சொத்துனால தான் 9 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பெரிய அளவுல வந்தது. ஓகே சார், பேசலாம். நீங்க பேசும்போது நான் குறிப்பிடல. ஓகே ஓகே சாரி. ஓகே சார், சரி தொடர்ந்து பேசுங்க. அயோத்தி கோயிலை பத்தி அவர் சொன்னாரு. இதெல்லாம் நீதிமன்றம் போய் வந்திருக்குது. எந்தெந்த கோயில் வழக்குகள் இருக்கிறதோ நீதிமன்றம் போய் முறையாக வந்திருக்க கூடியது. 3வது இப்ப அவரு அந்த இதை பத்தி சொன்னாரு கலெக்டர் சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல சொத்துக்கள் எல்லாமே இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் எல்லாமே முடிவு செய்வது யாராக இருந்தாரு? வக்ஃப் வாரியமா இருந்தது. இப்ப அரசாங்கம் என்ன சொல்றது? வக்ஃப் வாரியம் முடிவு செய்ய முடியாது. அதுலதான் இப்ப பிரச்சனைங்க. அதனால அரசு அதிகாரி பண்ணணும்னு இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு யார் உயர் அதிகாரி? கலெக்டர் தான் ஒரு உயர் அதிகாரி. அது செய்யறதுல என்ன தப்பு? அதுல மதத்தை கொண்டு வருது காங்கிரஸ். அது எந்த அவர் மதமா இருந்தாலும் ரவி சார் அழகா சொன்னாரு. அவர் அதிகாரி. ஆகவே அவர் அதிகாரிக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறது அதுதான் நியாயம். இதுவரைக்கும் அந்த அதிகாரிக்கு பொறுப்பு இருந்ததா? இல்ல. வக்ஃப் வாரியத்துக்கு பொறுப்பு இருந்தது. ஆகவே அரசு கொண்டு வருகிறது. இன்னொன்னு பாருங்க, இதுல 2-3 நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்றேன். 2-3 குறைபாடுகள். நீங்க ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்ததுன்னா நாம அதுல திருப்தி அடையலைன்னு என்ன பண்ணுவோம்? மேல நீதிமன்றத்துக்கு போவோம். இப்ப மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து மேல உயர் நீதிமன்றம் போகு, உச்ச நீதிமன்றம் போகு. ஆனா இப்ப இருக்கிற அந்த வக்ஃப் போர்டு சட்டத்துல நீங்க எங்கேயுமே போக முடியாது. அவர் முடிவு பண்ணுதான். இப்ப அரசு என்ன சொல்றது? உங்களுக்கு அது திருப்தி இல்லைன்னா நீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படிங்குது. இதுல என்ன தப்பு? இது மனிதர்களுக்கு உரிமை கொடுக்குது. சொத்து யாருங்கிறது முடிவு பண்ண வேண்டியதுக்கு ஒன்று அரசு அதிகாரி இருக்காரு, மேல நீதிமன்றங்கள் இருக்கிறது. முதல்ல அரசு சொத்துக்களை எப்படி இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணாங்க தெரியுங்களா? இப்ப அரசு ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா வக்ஃப் வாரிய முடிவு பண்ணா அதுதான் முடிவு. ஆனா இப்ப அரசாங்கம் என்ன சொல்றது? அது கலெக்டர் முடிவு பண்ணணும், அவர் போய் பார்த்து செக் பண்ணி முடிவு பண்ணணும். இதுக்கு என்னங்க பிரச்சனை? இது எங்க மதம் வந்ததுங்க? இன்னொன்னு இப்ப நில நாடு பூரா சார் ஒரே நிமிஷம், சர்வே பண்ணவே இல்ல. உத்தரப்பிரதேசத்துல ஒரு கணக்கு வந்திருக்குது. வக்ஃப் போர்டு எத்தனை கிளைம் பண்ணது தெரியுங்களா? 1,70,70,000 ஏக்கர். வெரிஃபை பண்ணும்போது வெறும் 7,000 ஏக்கர் தான் இருக்குதுங்க. இப்ப இதுக்கு அரசு அதிகாரி நியமிக்கணும்னு போட்டிருக்குது. எங்க இருக்குது? அதே மாதிரி அவர் வேற்று மதத்துக்காரர் போறாருன்னு சொன்னாங்க. இவங்கதான் அந்த வேற்று மதத்தை போத்து பண்ணவங்க. சித்தி விநாயகர் கோயில்ல பல வருஷத்துக்கு முன்னாலே இஸ்லாமியரை போட்டாங்க. திருப்பதி வெங்கடாசலபதி கோவில்ல ஒரு கிறிஸ்டியரை போட்டாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் முஸ்லிம்ஸ் யாருக்குன்னு சொன்னா அவங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸ், எம்பிங்க, இவங்க எல்லாம் பொதுவான மனிதர்கள். நன்றி சார், நன்றி சார். நேரம் குறைவா இருக்கு. நன்றி சார்.
அவர்கள் எந்த மதமா இருந்தாலும் பொதுவானவர்கள், நல்லவர்கள். ஆகவே நன்றி சார். இந்த ரவி சார். திருத்த சட்டமானது நாட்டுக்கு சார், அவசியமானது. முருகையன் ஐயா வந்து இஸ்லாமியர்களுக்கு முருகன் ஐயா மூத்த அரசியல்வாதி. சார் சுருக்கமாக சொல்லிடலாம், முடிச்சிடலாம் சார். நான் சுருக்கமா முடிச்சேன். சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடலாம், டைம் இல்லை. கலெக்டர் வந்து மாநிலத்துக்கு பதில் சொல்வாரா, மத்தியக்கு பதில் சொல்வாரா? ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்வாரா, பிரதமர் மோடிக்கு பதில் சொல்வாரா? அப்ப கலெக்டரை கொண்டு வந்தா அதை எப்படி அமித்ஷா கிட்ட போய் அவர் அடங்கிடுவாருன்னு இங்க உதயநிதி கிட்டே அடங்கிடுவாரு, மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஆக இன்னொன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, முஸ்லிம், இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் சார், இஸ்லாத்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்க வந்து ஒரு ஹிந்து ஐபிஎஸ் அதிகாரி வந்து வராருன்னா அதெல்லாம் வரக்கூடாது, இங்க வந்து இஸ்லாத்தவர் தான் வரணும்னுவீங்களா? இது மதம் சார்ந்த விஷயம் இல்ல, இது நிலம் சார்ந்த விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்றி சார், நேரம் குறைவா முடிச்சிடலாம் சார். நன்றி சார். மதத்தை போட்டு குழப்பி ஒரு வாக்கு அரசியல் பண்றதுதான் உங்க வேலை. ஆனா இது வந்து நிலம் சார்ந்த விஷயம், நிர்வாகம் ஆட்சியல் சார்ந்த விஷயம். நன்றி நன்றி சார். கொண்டு வராதீங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. வக்போர்டு திருத்த மசோதா குறித்து ஒரு விரிவான விவாதத்தை நாம் பார்த்தோம். நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட 3 பேருக்கும் நன்றி. வணக்கம் சார்.